அதை வச்சுதான் நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு போய் பார்ப்பேன். அப்புறம் என்னடி போனை பண்ணி எங்க இருக்கான்னு கேள. ஐயோ அதுவும் முடியாதுமா. ஏன்னா இப்ப அந்த போனே அவர்கிட்ட இல்ல. ஆமா, அன்னைக்கு அவர் தெருவில் விழுந்து கிடக்கிறச்ச அவர் யாருன்னு தெரிஞ்சிக்க அவர் பையெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். செல்போன் எதுவுமே அதுல இல்ல. ஆமாப்பா, அந்த செல்போன் அவர்கிட்ட இருந்து இந்த எம்டியோட மச்சனன் கோவிந்தன் தான் திருடி இருக்காரு. திருடிட்டானா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, ஒரு நாள் நான் இந்த பெரியவருக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ இந்த கோவிந்தன் தான் ஃபோன் எடுத்து பெரியவர் மாதிரி குரலை மாத்தி பேசினார். அப்பதான் எனக்கு ஏதோ டவுட் வந்து கண்டுபிடிச்சு இவர் திருடிட்டாருங்கிறத தெரிஞ்சுட்டேன். நம்பவே முடியலையே. அந்த ஆள் எதுக்கு இவரோட செல்போனை திருடி வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கான்? இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கிறேன். அம்மா, உனக்கு அந்த கோவிந்தனோட குரல் நல்லா ஞாபகம் இருக்கும்னு? நன்னா ஞாபகம் இருக்கு. அது போரும். இப்ப பாரு. ஹலோ. ஹலோ, நமஸ்காரம். நான் கோதை பேசுறேன். கோதையா? எப்படிமா இருக்க? சார், நான் நன்னா இருக்கேன். சார், நான் உங்களை வந்து பார்க்கணுமே. கேளு கேளு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேனாமா, உலக சேமத்துக்காக 2 மாசம் சேத்ராடம் போறேன்னு. அவனேதான் அவனேதான். கோதை. சொல்லுங்க சார். என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்படி என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருந்த? நீங்க யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்ற? காமெடி பண்ணிட்டு இருக்கியே. நான் சுவாமிஜி தான் பேசுறேன். நீங்க சுவாமிஜின்னு சொல்றதுல இருந்தே தெரியறது நீங்க அவர் இல்லைன்னு. ஏன்னா அவர் என்னைக்கும் தன்னை சுவாமின்னு சொல்லிக்க மாட்டார். நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க போல இருக்கமா? இல்ல, இப்பதான் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இவ நம்மளை கண்டுபிடிச்சாலும் இல்லையான்னு தெரியலையே. பொடி வச்சு பேசுறா. பெருமாளே, எல்லாம் உனக்கு தானே அப்பா வெளிச்சம். இப்பவாவது நம்புறீங்களாப்பா இந்த கோவிந்தன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு? நான் என்னடி பாவம் பண்ணேன் இந்த கோவிந்தனுக்கு? முதல்ல போன்ல மிரட்டின்னு இருந்தான். இப்போ எங்க அப்பாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற நேரத்துல அவர்கிட்ட இருந்த செல்போனை பிடுங்கி இப்படி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கானே. நீ கவலைப்படாதேம்மா. நான் எங்க எம்டி ரங்கநாதனோட உதவியோட எப்படியான நான் தாத்தாவை பத்தி விசாரிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். நான் இப்போ ஆபீஸ் கிளம்புறேன். சரிம்மா. வரேம்மா. ஆமாம்மா, தாத்தாவை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியமா இரு. அப்பா, நானும் ஆபீஸ் கிளம்புறேன். சரி, பின்னாடி வர. நீ போ. ரங்கம், டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இரு. என்ன? நான் ஆபீஸ் புறப்படுறேன்.
கோதை வந்தாச்சா? கேபின்ல தான் இருக்காங்க. Excuse me, may I come in? எஸ், கம் இன். Good morning, கோதை. குட் மார்னிங் கோவிந்தன் சார். உட்காருங்க. சொல்லுங்க சார். இந்தம்மா, என்ன விஷயம் சார்? இந்த ஃபைல்ல இருக்கிற பர்டிகுலர்ஸ்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணி பாருமா. இந்த ஃபைல் தானே? இது நான் ஏற்கனவே பார்த்து ஓகேன்னு சொன்னதுதான் சார். ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை, வாசு இதில் கையெழுத்து போட்டிருக்கான். அவனுக்கு ஆஃபீஸ் மேட்டர்லாம் அவ்வளவா தெரியாது. மாப்பிள்ளை அவசரப்பட்டு அவங்ககிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு. அதான். உங்க கவலை எனக்கு புரியுறது. ஆனா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி வாசு இந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துருந்தார். நான் வெரிஃபை பண்ணிட்டேன். கரெக்டாக தான் இருக்கு. எதுக்கும் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதானே? எனிதிங் எல்ஸ் சார்? நீ தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு பர்சனல் விஷயம் பேசணும். சொல்லுங்க. வயசுல மூத்தவன்ற உரிமையில தான் நான் சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. நீ நல்லா படிச்சவ, புத்திசாலி, வேலையிலையும் படிச்சுட்டி. மாப்பிள்ளை உன் மேல நிறைய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ப்ளீஸ் சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியா சொல்லுங்க. அப்படிப்பட்ட நீ ஏன் அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்தை தலையிட்டு தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிக்கிற? வேணாம், அது உனக்கு நல்லதில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி யார் விஷயத்துல நான் தேவையில்லாம தலையிட்டேன்? ஊர் பேர்ல இப்ப எதுக்கு? நான் சொன்னது உண்மையா இல்லையா? எஸ் சார், நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா ஒரு விஷயம், நான் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது அவங்க நன்மைக்காகவும் அவங்க வாழ்க்கை நன்னா இருக்கணும்ன்றதுக்காகவும் தான். ஆனா நீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு அவங்க வாழ்க்கையை பாழாக்குறதையே ஒரு பாலிசியா வச்சுட்டு இருக்கேள். அதுக்கு என்ன சொல்றேன்? What do you mean? I mean what I say. அப்படி பிளான் போட்டு நான் யாரோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன்? யார் வாழ்க்கையில குறுக்கிட்டேன்னு நான் கேட்டதுக்கு ஊர் பேரெல்லாம் எதுக்குன்னு கேட்டேள். ஆனா இப்ப அதே கேள்வியை நீங்க கேக்குறீங்களே. தைரியம் இருந்தா நீயும் சொல்லு. ஷூர். இது என்னன்னு தெரியறதா? ஏதோ டெலிபோன் நம்பர் மாதிரி இருக்கிறது. டெலிபோன் நம்பரே தான். அது யாராத்த நம்பர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எவ்வளவோ டெலிபோன் நம்பர் இருக்கு. இது யாராத்த நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? ஓ, மறந்துருப்பேள். அது எங்காத்த நம்பர். அப்படியா? அம்மா, அதுக்கு என்ன இப்போ? இந்த நம்பருக்கு எங்க ஆத்துல எங்க அம்மாவை தவிர வேற யாரும் இல்லாதப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை மிரட்டியிருக்கேள். நானா? வேலையில மட்டும் இல்ல, கதை எழுதுறதுல கூட, அதுவும் மர்ம கதை எழுதுறதுல கூட நீ பலே கில்லாடியாதான் இருக்க. என்ன பண்றது, உண்மை சில சமயத்துல மர்ம கதையை விட ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. எப்படியோ நீ சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. சொல்லு, உங்க அம்மாவை என்ன சொல்லி நான் மிரட்டினேன்? எங்க குடும்பத்துக்கும் எங்க அத்திம்பேர் தேசிகாச்சாரியார் குடும்பத்துக்கும் பகைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வா சம்சாரத்தோட, அதான் எங்க அத்தையோட ஒட்டி பழகிறது உங்களை தூண்டி விட்டுருக்கு. இந்த விவரத்தெல்லாம் தேசிகாச்சாரியார்கிட்ட சொல்லி எங்க மானத்தை வாங்க போறேன்னு எங்க அம்மாவை நீங்க மிரட்டிருக்கேள். அன்னைக்கு மார்க்கெட்ல உங்களை அந்த நரசிம்மாச்சாரியோட பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன். நீங்க ஏதாவது விஷமம் பண்ணுவேன்னு. அதான் இப்ப இந்த மிரட்டல்ல வந்து நின்று இருக்கு. எல்லாம் சரி,
நான் தான் உங்க அம்மாவை மிரட்டினேன்னு எப்படி இவ்வளோ உறுதியா சொல்ற? நான் என்ன, என் பேரு கோவிந்தா, என் விலாசம் இது, இதெல்லாம் சொல்லிட்டா நான் மிரட்டினேன்? அந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லைன்னு எனக்கு நன்னா தெரியும். ஆனா இப்போ உங்களுக்கு மூளையும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேள். என்ன முழிக்கிறேள்? எந்த நம்பர்ல இருந்து எங்க ஆத்துக்கு ஃபோன் கால் வந்ததுங்கிறத வச்சு உங்களை கண்டுபிடிச்சேன். எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் தான் இதை கண்டுபிடிச்சு சொன்னார். இவ்வளவும் தெரிஞ்சிருந்தோம் உங்க மேல நான் ஏன் இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல தெரியுமா? போலீஸ் ஆஃபீஸர் கூட அதான் சொன்னார். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கோ, அந்த ஆளை உள்ள போட்டு 4 தட்டு தட்டினா தானா எல்லா உண்மையும் கக்கிடுவாருன்னு. நான் தான் வேண்டான்னுட்டேன். ஏன் தெரியுமா? உங்க மேல உள்ள பரிதாபத்தினால இல்ல, உங்க மாப்பிள்ளை, அதான் என்னோட எம்டி மிஸ்டர் ரங்கநாதன், அவரோட முகத்துக்காக தான். கிருஷ்ண பரமாத்மா கூட சிசுபாலன் 100 தப்பு பண்ற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனை கொன்னாராம். ஆனா உங்களை 100 தடவை மன்னிக்க நான் கிருஷ்ண பரமாத்மா இல்ல, சாதாரண மனுஷி. அதனால இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதானு பண்ணேள் என்ன பண்ணுவ? ஆபீஸ் ரூம்ல ஏசியில உட்காந்துண்டு கும்மாளம் அடிக்க முடியாது. புழல் ஜெயில உட்காந்துண்டு ஜாமீன்ல எப்படா வெளியில வருவோன்னு தவிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். நீ என்ன பட்டி காட்ட நினைச்சியா? போலீஸ் ஜெயிலுன்னு சொல்லி பயமுறுத்துற? நான் பணம் காட்டுனாரி இந்த சலசலப்புகளை அஞ்ச மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் தேசிகாச்சாரி கிட்ட போகதான் போறேன். எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்க தான் போறேன். அவர் உங்களை கேடு கெட்ட குடும்பம்னு சொன்னதை மறைச்சு நரசிம்மாச்சாரியோட பொண்ண உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சீங்கல்ல, அதையும் சொல்லதான் போறேன். புருஷன் ஜென்ம பகைய நினைக்கிற குடும்பத்தோட அவர் சம்சாரம் கூடி கொலாவறதையும் சொல்லதான் போறேன். உன் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்காம விட மாட்டேன். லுக், நீங்க தேசிகாச்சாரியாட்ட எதை வேணா போய் சொல்லிக்கோங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். அவர் ஒன்னும் உங்களை மாதிரி லோஃபர் இல்ல, வேத வித்து, ஞான கடல். ஆராய்ஞ்சு பார்க்காம அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அவர்கிட்ட போயிட்டு நீங்க தான் வாழ இருந்த நரியாட்டம் திரும்பி வர போறேன். அதையும் நான் பாப்போம் சார். மிஸ்டர் கோவிந்தன், அந்த சாமியார், அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாமியாரா? எந்த சாமியார சொல்ற? நாம நாட்டுல தடிக்கு விழுந்தா ஏகப்பட்ட சாமியார் கும்பல் இருக்கு. கோவிந்தன், வர வர பாவம் உங்களுக்கு ஞாபகம் வரது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. முதல்ல போய் ஒரு நல்ல மருந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்க செல்போனை ஒரு சாமியார் கிட்ட இருந்து திருடிட்டு வந்தேளே, அந்த சாமியாரை தான் சொல்றேன். சாமியார் கிட்ட இருந்து செல்போன் எடுத்துட்டு வந்தனா? என்னம்மா உளர்ற? யாரு? நான் உளர்றேனா? பாவம், அவர் ஒரு நல்ல சாமியார், போலி இல்ல. இன்ஃபேக்ட் அவரை சுவாமின்னு கூப்பிட்டாலே அவருக்கு கோபம் வரும். தன்னை தேடி வர்றவாளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி அனுப்புவார். அவரை பாவம் தெரு தெருவா அலைய விட்டுட்டேளே. அவர் தெரு தெருவா அலைஞ்சு ஒரு நாள் எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஒரு புண்ணியவான் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திருக்கார். ஆனா அவர் அங்கிருந்து யார்கிட்டயுமே சொல்லிக்காம எங்கேயோ போயிட்டார். அவரோட செல்போன் எடுத்து வச்சுட்டு நீங்க தான் தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்கேள். அவர் பேசுற மாதிரியே பேசி எல்லாரையும் குழப்பின்னு இருக்கேள். இது 2 குற்றம். ஒன்னு திருட்டு, இன்னொன்னு ஆள் மாறாட்டம். இந்த 2 கேஸ்லயும் நீங்க எத்தனை வருஷம் உள்ள இருக்க போறீங்களோ தெரியல. ரிலாக்ஸ். நீங்க வெளியில இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள இப்படி சத்தம் போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. யூ கேன் கோ. செல்வாக்குள்ளவன் எம்டி ரங்கநாதனைய பம்பர மாதிரி சுத்த வச்சு வேடிக்கை பார்க்கறவனா என்கிட்ட நீ மோதி பார்க்கறியா? வேணாம், இது மலை. என்கிட்ட மோதினா உன் மண்டை தான் உடையும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மோகனா விஷயத்துல அதான்
உன் செக்ஷன்ல வேலை பார்க்கறல அந்த மோகனா, அவ குடும்ப விஷயத்தை தலையிட்டு அட்வைஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அவ குடும்ப விஷயத்தை தலையிடாத. அத சொல்ல நீங்க யாரு? நீங்க மோகனாக்கு அப்பாவா இல்ல மாமனா மச்சானா? யார் நீங்க? நான் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஓ, ஐ சி, வெரி குட். நீங்க அவளோட ஃபேமிலி ஃப்ரெண்டுனா நான் அவளோட பர்சனல் ஃப்ரெண்ட். உங்களுக்கு அவ குடும்பத்து மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமை எனக்கும் இருக்கு. ஓகே? வேண்டாம் கோத, என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நல்லா தெரியும் மிஸ்டர் கோவிந்தன். அதுலயும் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். மிச்சத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா சொல்றதுக்கு நான் தயார். என்ன மறுபடி பாக்குறியா? என்ன தெரியும் உனக்கு? சொல்லு. ம், சொல்லட்டுமா? சொல்லு. மோகனா உங்க பொண்ணு, அவ அம்மா சரோஜா உங்க மனைவி, அதுவும் தாலி கட்டாத மனைவி. இது போதுமா இல்ல இன்னும் சொல்லட்டுமா? கோத, இது ரொம்ப ஓவர். மிஸ்டர் கோவிந்தன், சமாளிக்க பார்க்காதீங்க. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயாச்சு. பகல் எல்லாம் பக்திமானா நடிச்சுண்டு ராத்திரியானா திருட்டு தொழில் செய்யறத நான் கதையில எல்லாம் படிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும். பாதி பேருக்கு நீங்க பஞ்சகஜம் கட்டிண்டு திருமண் சாத்திண்டு பிரபந்தம் சொல்ற ஒரு வைஷ்ணவ பிராமணன். மற்றவாளுக்கு நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டுண்டு கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ், பகல் வேஷக்காரன். இப்ப நீ சொன்னதெல்லாம் உனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் தானே? இது உண்மைன்னு உலகத்துக்கு எப்படி நிரூபிச்சு காட்ட போற? கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எனக்கு ஆதாரங்கள் கிடைக்கும். நான் நிரூபிச்சு காட்டுவேன். ஓகே, நான் இதை ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். உன் குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம் உலகத்துக்கு நிரூபிக்கிறேன். எந்த சமூகம் உங்களை கௌரவமா மதிக்கிறதோ அதே சமூகம் உங்க மூஞ்சில காரி துப்புற மாதிரி செய்யறேன். இது சேலஞ்ச். கோதை மட்டும் என்ன கோழ நினைச்சலா? உங்க வேஷத்தை நான் கலைக்கிறேன். சரோஜாவை உங்க மனைவின்னு உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஊருக்கு முன்னாடி அவ கழுத்துல உங்களை தாலி கட்ட வைக்கிறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். பாப்படி.